நீண்ட நேரமாக நண்பர் காத்திருக்கிறார். இந்த கூட்டணி அமைவது பற்றி எப்படி பார்க்குறீங்க? அதுலேருந்து தொடர்ச்சியாக பிரதமருடைய உரைக்கும் கூட போயிடலாம். எஸ், நம்ம இன்றைக்கு நடைபெற்ற சேலத்தில் நடைபெற்ற மாநாடு, அந்த மாநாட்டில் தான் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைத்திருப்பதாக பாஜக மக்களுக்கு ஒரு வேடிக்கையை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அந்த மேடையில் வைத்து அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மரியாதை செய்விக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னா இல்லை, மாறாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதாவை விட மோடி டால் லீடர் கிடையாது, தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியை விட மோடி டால் லீடர் கிடையாது, தமிழ்நாட்டில் ஸ்டாலினை விட மோடி டால் லீடர் கிடையாது. தமிழ்நாட்டு அளவில் எல்லா தலைவர்களும் பிரதமராக இருக்கலாம். இந்தியாவுடைய பிரதமர் சார், நான் வந்து பிரதமர் என்ற பதவியை நான் குறைக்கிறேன். ஆனா அவர் ஒரு அரசியல் கட்சி, இப்ப ஒரு காபந்து பிரதமர், பிரதமராக அவர் இங்க வரல, அவர் வந்து வருவது அரசியல் கட்சி தலைவராக வர்றாரு. அரசியல் கட்சி தலைவராக மதிப்பிட்டு பார்க்க ஆளக்கூடிய ஒரு பெரிய கட்சியினுடைய பிரதமர் அப்படிங்கும்போது அவர் எப்படி டால் லீடர் இல்லைன்னு சொல்லுங்க. மற்ற மாநிலங்கள்ல வேணா டாலா வச்சிருக்கீங்க, வாக்கு சதவீத அடிப்படையில் சொல்றீங்க அல்லது ஆதரவு தளம்ங்கிறீங்க. வாக்குகளின் அடிப்படையில், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றின் அடிப்படையில், ஆதரவின் அடிப்படையில், கூட்டணியின் அடிப்படையில், எந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் he is not so tall. இதுல மேடையில ஓ பன்னீர்செல்வம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கே பி ராமலிங்கம் வர்றாரு. ஐயா நிப்பாட்டுங்க, அவர் ஆரம்பிக்கவே இல்லை, பேச்சை நிறுத்திவிட்டு அவரை போ சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸ் பேசிட்டு இருக்காரு, ஜீவராரு உடனே நிப்பாட்டுங்க, உடனே அவர் நிப்பாட்டுறாரு, ஜீவராரு. ஏன் பிரதமர் மோடி முன்னால மேடைக்கு வந்து உட்கார மாட்டாரா? ஓ பன்னீர்செல்வம், தமிழ்நாட்டினுடைய ஓபிசிகளின் பிரதிநிதியான ஓ பன்னீர்செல்வம் பேசுறதை கேட்க மாட்டாரா? தமிழ்நாட்டினுடைய ஓபிசிகளின் பிரதிநிதியான அன்புமணி ராமதாஸ் பேசுறதை கேட்க மாட்டாரா? அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, இந்தியாவின் 2 பெரும் ஓபிசி தலைவர்கள் ஒரே மேடையில் இருக்கிறார்கள் அப்படின்னு. அவருடைய அப்பாவுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் இதை பார்க்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசி தொடர்பான எந்த வழக்குகளிலும் இந்த 10 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு ஆதரவாக வாதாடியது கிடையாது. அனைத்திலும் எதிர்த்து வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள், அனைத்திலும் எதிர்த்து அபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ராமதாஸ் அவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார் என்பது அவருடைய அப்பாவுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். இரண்டாவது, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி, பாமக வந்து வளர்ந்திருக்கிறது, அதனால பாமகவுக்கு அதிகமான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. பாமக 1996க்கு பிறகு இப்போதுதான் இவ்வளவு பெரிய சீட்ஸ்ல போட்டிடுறாங்க. 7க்கு அதிகமாக அவர்கள் போட்டியிட்டதே கிடையாது. ஒரே ஒரு தடவை 2014 போட்டிட்டாங்க, ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீண்ட காலமா இருக்கிற கட்சிகள் ப்ரொக்ரஷன் அப்படின்னா அவர்கள் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்கோ அல்லது குறைந்தபட்ச ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான ஒரு அந்தஸ்துக்கோ வந்திருக்க வேண்டும். ஆனா 1996ல் 3.8% ஓட்டோடு தொடங்கிய பாமக இன்றைக்கும் 3.8 அப்படியே நிற்கிறது. நடுவில் 5.6 5.36 போனாலும் கூட 3.8 தேர்தல்கள் நீங்க சொல்லக்கூடிய கணக்கு சரி. ஆனா எல்லா தேர்தல்களையும் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, அவர்கள் இருந்த போதும் பாமக எப்போதும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்குன்னு அவங்க கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான இடத்துல இருந்தது தானே, இப்பவும் அதானே இருக்கு. அதான் கணேஷ் சொல்றாரு, இன்னைக்கு அதிமுகவும் கூப்பிடுது பேசுது, பிஜேபியும் கூப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா வலிமையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் கூப்பிடுறாங்க. இல்ல ஒரு கூட்டணி அப்படின்னா குறைந்தபட்ச கட்சின்ற பேர்ல ஒண்ணு தேவை. இப்ப வாசன் அவர்களை வச்சுக்கிட்டு கூட்டணியில் அறிவிக்க முடியாது, அது ஒரு கட்சியா அப்படின்னே கன்சிடர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஓட்டு சதவீதமே இல்லாத ஒரு கட்சி. சரத்குமார் கட்சியை சேர்த்துட்டாரு, அப்ப அதை வச்சு கூட்டணின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல எதை வைத்து கூட்டணி என்பதை அறிவிக்க போறாங்க நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப இது ஒப்பீட்டளவுல இவங்களெல்லாம் விட பாமக முக்கியமானது நீங்களே தான் சொல்றீங்க. இப்ப பாமக இந்த சமூகத்தில் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணிருக்கு. பட் அது எங்கிருந்து ஆரம்பித்தது, எங்கு வந்து சேர்ந்து இருக்கிறதுன்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணா, பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் என்று ஆரம்பித்தவர் இப்போது வாஜ்பாய், அத்வானி, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அப்படின்னு வந்து நின்று இருக்கிறார்கள். அந்த சமூகத்துக்கே இது மிகப்பெரிய துரோகம், பாட்டாளி வர்க்கத்துக்கு மிகப்பெரிய துரோகம். தமிழ்நாடு முழுக்க தேடி தேடி அம்பேத்கர் சிலை வைத்தவர் ஐயா ராமதாஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்தவர் ராமதாஸ். ஆனா அந்த அம்பேத்கரை இந்து சனாதனவாதின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். அம்பேத்கர் இந்து சனாதனவாதியா? இன்றைக்கு ஐயா அம்பேத்கரை ஐயா ராமதாஸை மேடையில் வச்சுக்கிட்டே என்ன சொல்றாரு நரேந்திர மோடி? தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். யார் இந்துக்களுக்கு எதிராக சனாதனத்தை ஒழிக்கிறது பத்தியும் பேசியிருக்காரு. சனாதனத்தை ஒழிக்கிறது கூட்டணி சொல்லுது. சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஐயா ராமதாஸ் சொல்லலையா? மனு தர்மத்தை ஒழிக்கணும்னு ஐயா ராமதாஸ் சொல்லலையா? எங்கு வந்து எதை பேசிக் கொண்டிருக்கிறார்? அப்போ ஒரு தத்துவ அடிப்படையில் பேச வேண்டிய விஷயங்களை மதத்தின் அடிப்படையில் திரித்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அதற்கு வந்து கூச்ச நீக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஓபிசிக்கள் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும். திரு ஆச்சாரி குறுக்கிட விரும்புனீங்க. எஸ்,
கணேஷ் உங்களுக்கு வரேன். அதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் திரு இந்திரகுமார் சொன்னார் இல்லைங்களா, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து இங்க பாஜகவுக்கு ஓட்டு வங்கி இல்ல, அதனால வந்து அவருக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு ஒரே ஒரு வரலாற்றோட ஒரே ஒரு அப்படி அவர் சொல்லல. ஒப்பீட்டளவுல ஜெயலலிதா அவர்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய மற்ற ஆதரவு தளம் அவர் basically he wanted to pin down him, but it's okay, he has got all the rights to say as he is representing the other side of the DMK also. 1991 அசெம்பிளி எலெக்ஷன்ல இருக்கும்போது ரெண்டு பேர் தான் திமுக ஜெயிச்சாங்க. ஒண்ணு கலைஞர், இன்னொன்னு பரிதி இளம்வழுதி. அப்படின்னா அங்க திமுகவோட தலைவரை அவர் குறைச்சு மதிப்பிடுறாரா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1996 இவர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லைங்களா, தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சியே இல்லது. தயவு செய்து அவர் கொஞ்சம் வரலாற்றை திரும்பி போய் பார்க்கணும். கலைஞரும் அவர் எதுக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சாருன்னு பிரதர் சகோதரர் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நான் டெல்லியில இருந்து பேசிட்டு இருக்கேன், நீங்க அங்க ஊடால பேசுறீங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது. அதாவது 96 இதே திரு ஜி.கே. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாரு. கலைஞரோட சேர்ந்து போட்டி போட்டு 96 ஜெயலலிதாவை வைப் அவுட்டே பண்ணாரு. கிட்டத்தட்ட அவங்க வைப் அவுட் ஆனாங்க. சோ ஒரு வரலாறு அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து தமாகவை தொடங்கினார். இன்னைக்கு அதே ஜெயலலிதாவை தான் புகழ வேண்டிய இடத்துல பிரதமர் இருக்கிறார், திரு ஜி.கே. வாசன் உடன் இருக்கிறாருங்கிறார் அவரு. இல்ல இப்ப இன்னைக்கு ஜெயலலிதா உயிரோட இல்ல. அவங்களோட உயிரோட இருந்திருந்தா தமிழ்நாட்டோடைய அரசியல் கள நிலவரம் வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி கலைஞரும் அதனால இல்ல அவர் முடிச்சோடனே பேச ஜட்ஜ்மென்ட் ப்ரொனவுன்ஸ் ஆயிருக்கு. சார் அதாவது ரன்னிங் கமெண்ட்ரி பண்ண வேணாம் தயவு செய்து. ஓகே, அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு இரண்டு பெரும் தலைவிகள் இன்னைக்கு உயிரோட இல்ல. சோ கலர் நிலவரம் மாறிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எங்களுடைய தலைமை பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இத்தனை கூட்டணி தலைவர்கள் வந்திருக்காங்க. இது நாங்க ஒரு கட்டமைச்ச ஒரு வலுவான கூட்டணி அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா, வாக்கு சதவீத அடிப்படையில்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி தான் இன்னைக்கு வாக்குகளாக கட்சியாக அங்கீகரிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது. மத்த எல்லாம் அந்த அளவுக்கு வாக்குகள் இருக்கின்றனவா கூட்டணியில, எண்ணிக்கை பெருசா சொல்லலாம், ஆனா வாக்குகளாக என்ன இருக்கு அல்லது கட்சிகளாக யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்கிறார். சார் அது நம்ம ஏன் நீங்க பின்னோக்கி போறீங்க? இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல நாங்க பம்பர் அடிச்சோம்னா என்ன பண்ணுவாரு? அவர் சொல்றத வாபஸ் வாங்கிக்குவாரா? இப்ப 10 தொகுதியில ட்ராக் ரெக்கார்டையும் அப்படி பாத்தீங்கன்னா பாமகவுடைய ட்ராக் ரெக்கார்டும் பெட்டர் ட்ராக் ரெக்கார்ட் தான். இன்னைக்கு திமுக நான் சொன்ன இல்லைங்களா, அதுல பாதாளத்துக்கு போன அதே திமுக திரும்பி எழுந்துச்சு. ஒரு கட்சி மேல போகும், வாக்கு சதவீதம் மாறிட்டே இருக்கும். தொகுதியில ஜெயிச்ச பாஜக இன்னைக்கு ஆலமரம் போல லோக்சபா தொகுதியில நாங்க வச்சிருக்கோம். இன்னைக்கு 18 கோடி மெம்பர்ஷிப் உள்ள உலகத்திலே ஒரு தமிழ்நாடு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அத சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்திய அளவுல இருக்கிற டேட்டா. இந்த எலெக்ஷன் அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட அந்த எண் மக்கள் யாத்திரையோட அந்த வலுவான ஒரு கட்டமைப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 10 ஆண்டுகளுக்குரிய அந்த சாதனை மிக்க ஒரு ஆட்சி இந்த எலெக்ஷன்ல நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அதை நீங்க பாப்பீங்க. ஜூன் 4 நம்ம 2 பேரும் பத்தி பேசுவோம்.